வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சொத்து வரி, மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என கூறிவிட்டு பல மடங்கு உயர்த்தியது திமுக அரசு. மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு நடத்தும் திட்டத்தை அமல்படுத்தவில்லை. மத்திய அரசு தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் அமைக்க 14 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியது. ஆனால் மத்திய அரசு எதையும் செய்யவில்லை என திமுக பொய் பிரச்சாரம் செய்கிறது. மத்திய அரசு வழங்கும் ரேஷன் பொருட்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தாங்களே கொடுப்பது போல செய்தது. தாவேக தனித்து போட்டியிடுவதும் கூட்டணி அமைப்பதும் அவர்களின் உரிமை என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாமகவிற்கு அங்கீகாரம் கிடைப்பதே முக்கியம். மாம்பழம் சின்னம் பிரச்சனைக்கு நீதிமன்றத்தின் மூலம் நல்ல முடிவு வரும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நம்புகிறார். தமிழக தேர்தல் அரசியலில் ராமதாஸை யாராலும் தனிமைப்படுத்த முடியாது. கூட்டணி குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் பாமக தலைமை அறிவிக்கும் என்றும் ஜி.கே. மணி பேசியுள்ளார். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மார்ச் 23ஆம் தேதி நடக்கும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடக்கவுள்ள கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்களை நியமிக்கும் அறிவிப்பை கொண்டாட்டமாக திமுக அரசு வெளியிட்டது. ஆனால் 5 ஆண்டுகளில் 5 பேரை மட்டும் நியமித்துவிட்டு மூடு விழா நடத்தியிருக்கிறது. அரசு கலைக்கல்லூரிகளில் போதிய எண்ணிக்கையில் நிரந்தர உதவி பேராசிரியர்கள் இல்லாததால் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது. நடப்பாண்டில் மொத்தமுள்ள 1.26 லட்சம் மாணவர் சேர்க்கை இடங்களில் 96,000 அதாவது 76.2% இடங்கள் மட்டும்தான் நிரம்பி உள்ளன என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருப்பூர், கரூர், ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் யாரால் யாருக்கு மொபைல் போன்கள் வழங்கப்பட்டன என்ற விபரத்தை தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலர் இன்பதுரை கூறியுள்ளார். திமுக தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் மனு கொடுத்த பின் இன்பதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடாது என்பது விதி. ஆனால் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2063 மொபைல் போன்களை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழங்க இருந்தனர். இது குறித்து கேட்டபோது தனக்கு தெரியவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். அதன் பின் மொபைல் போன்கள் வைக்கப்பட்ட அறைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல திருப்பூர், கரூர், ஈரோட்டில் மொபைல் போன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை யாரால் யாருக்கு வழங்கப்பட்டன என்ற விவரத்தை தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்த வேண்டும். இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திமுக வக்கீல் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் அதிமுகவினர் மீது ஊழல் கரைபூச நடத்தப்படும் நாடகம் இது என்றும் இன்பதுரை பேசியுள்ளார். இதற்கிடையில் இன்பதுரையின் குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் மறுத்துள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் முதல் கட்சியாக தொகுதி பங்கீட்டை முடித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முடியாமல் திணறுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறும்போது, தொகுதி பங்கீடு குறித்து விசிக தலைவர் திருமாவளவனுடன் திமுக மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே பேசியுள்ளனர். விசிக தரப்பில் எங்கள் கட்சிக்கு 2 எம்பிக்கள், 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்த தேர்தலில் 8 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதற்கு கூட்டணியில் ஆரம்பம் முதல் நம்பிக்கைக்கு உரியவராக திருமாவளவன் உள்ளார். கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்துள்ளன. அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். பழைய எண்ணிக்கையில் 1 குறைத்துக் கொள்ளுங்கள் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை திருமாவளவன் ஏற்கவில்லை. பின் 3 பொது தொகுதிகள் உட்பட 8 தொகுதிகள் தர வேண்டும். 1 தொகுதியை மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சரி, தருகிறோம். 6 தொகுதிகளில் பானை சின்னத்தில் நிற்கலாம். 1 தனி மற்றும் பொது தொகுதியில் மட்டும்
உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று திமுகவால் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு கடந்த தேர்தலில்தான் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது. எனவே இந்த தேர்தலில் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். 5 மாநில தேர்தல் பணியில் ஒட்டு மொத்தத்தில் 25 லட்சம் அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாகவும் அவர்களில் 15 லட்சம் பேர் தேர்தல் அதிகாரிகள் ஆவர். 8.5 லட்சம் பாதுகாப்பு படையினரும் 40,000 வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகளும் பணியாற்றுவார்கள். 49,000 பேர் தேர்தல் கண்காணிப்பாளராகவும் 21,000 பேர் தேர்தல் பிரிவு அதிகாரிகளாகவும் 15,000 பேர் வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளராகவும் மற்றும் பிற அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி இடையே அதிகாரம் தொடர்பாக பனிப்போர் நிலவும் சூழலில் அக்கட்சியின் புதிய தேர்தல் வியூகத்தால் இருவருக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.